நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3, 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, கண்டக சனியால் கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த கண்டக சனி கன்னிராசியை ரொம்ப சோதிக்குது. இந்த சனி பகவான் கன்னிராசியை ரொம்ப சோதிக்கிறாரு, பொறுமையை சோதிக்கிறாரு. கன்னிராசி அன்பர்களும் ஏதேதோ பொறுமையா இருந்து பார்க்குறாங்க, நிதானமா இருந்து பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கன்னிராசி அன்பர்கள் இதுவும் கடந்து போகும், நமக்கு ஒரு நல்ல நாள் பிறக்கும், நல்ல நேரம் பிறக்கும்னு அமைதியா இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இமீடியட்டா நடக்க போகுது. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சில விஷயங்கள், நீங்கள் நினைத்த காரியம், ஒரு 4 விஷயம் நினைச்சிருக்கீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். காரணம், சனி பகவான் வக்ரம். ராசிக்கு 3வது 13, 11 இருக்கக்கூடிய குரு, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இவங்க 2 பேருமே கன்னி ராசிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. ஏன்னா குரு ராசிக்கு 4, 7 கூடியவன் கேந்திராதிபதி தான், ஆனா பாவியாக மாறி விடுகிறார். அப்ப அவரு உச்சம் பெறுவது கன்னி ராசிக்கு சிறப்பில்லை. அதே போல ஒரு ஆறுதலான விஷயம், கன்னி ராசியில சுக்கிரன் இருக்கார். 2, 9 கூடிய சுக்கிரன் பாக்யாதிபதி, தன பாக்யாதிபதி, பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும், அரிய பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய சுக்கிரன் ஒரு பக்கம் பணத்தை கொடுப்பாரு, இன்னொரு பக்கத்தை யோகத்தை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட முழு சுபராக 2, 9 கூடிய தனபாகியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும்
சுக்கிரன் கன்னியில தான் இருக்காரு. இதோட கூட 10ஆம் இடத்தில் செவ்வாய். சார், உங்க தொழில் ஸ்தானத்துல ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். உங்க தொழில் ஸ்தானத்துல ஒரு நல்ல யோகம், ஒரு தைரியம், ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். மனக்குழப்பங்கள் தீரும். மனசுல இருந்து வரக்கூடிய சந்தேகங்கள், டிப்ரெஷன்ஸ், படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சாமி. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நம்பிக்கை இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ மனக்குழப்பம், மனசுல பயம் இருக்குமே. ஆனால் 2வது மனசுல ஒரு வேதனை. என்ன சாமி, இவன்கிட்ட போய் நம்மளை அடிமையா வச்சுட்டாரு சாமி, இந்த இடத்துல நம்மளை அடிமையா வச்சுட்டாரே சாமி, நான் ஏன் சாமி இவனுக்கு அடிமையா இருக்கணும்? தெய்வத்துக்கு இருக்கலாம், எங்க அம்மாவுக்கு அடிமையா இருக்கலாம், நான் ஏன் இவனுக்கு அடிமையா இருக்கணும்? அதுதான் கர்மா. அவன்தான் உங்களுக்கு எஜமான இந்த பிறவியில. அப்புறம் அவன் பதில் சொல்லுவான் கால நேரத்துக்கு. புரியுதா? அப்போ கர்ம வினைகளால், கர்ம பாவ வினைகளால், ஜன்ம ஜன்மாந்திர, அதாவது ஞான சம்பந்தர் சொல்ற மாதிரி தொல்வினைகள்லாம் எப்பயோ செஞ்ச பாவ கர்மங்கள்லாம் இப்ப சனி பகவான் மூலமா ஆக்டிவேட் ஆகுமா. தொல்வினை சுருங்க தொல்வினையே அப்படின்னு வரும். ஆடினாய் நெருநெய்யெடுப்பால் துயர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம், பாடினாய் நயமாய் நறுகொன்றை அணிந்தவனே, பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பணிக்கால் கதிர் வெண்திங்கள் சூடினாய் நீ அருளாய் சுருங்கயம் தொல்வினையே. அப்போ சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். கன்னிராசி என்பர்களே, சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும், திருமுறைகள் கை கொடுக்கும். நிறைய திருமுறைகள் படிங்க, சிவபூஜை பண்ணுங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் கூட நீங்க உடனே ஜெயிக்கணும், அக்யூரட்டா ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் உள்ளதோ, எந்த மாதிரியான கர்மா, பெண் சாபங்களாக இருக்கலாம், பிரேத சாபங்களாக இருக்கலாம், பிதிரு சாபமாக இருக்கலாம், கன்னியா சாபங்கள், சுமங்கலி சாபங்கள், குடும்ப சாபங்கள், செய்வினை கோளாறுகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், மெயினா மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள், ஆமா இதெல்லாமே பாபத்துவங்கள் தான். கடன் வாங்குறது, கடன் வாங்கிட்டு இல்லைன்றது, கொடுக்க முடியாம இருக்கிறது, கட்ட முடியாம இருக்கிறது, கொடுத்துட்டு ஏமாந்துருக்குது, இது எல்லாமே ஆஸ் பர் கர்மா சார்ட் தான். அப்படி இப்படி பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை, வேலையில், தொழிலில், வேலை செய்கிற இடங்கள்ல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இப்படியெல்லாம் கவலைப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். இன்னும் அக்யூரட்டா சொல்லலாம், நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரிதான், எந்த நாடுகள்ல இருந்தாலும் சரிதான், எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கரெக்டா அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே.